லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டாடி வாங்க டாடி. 80வது கல்யாணம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பார்த்ததே இல்ல டாடி. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டாடி வாங்க டாடி. ஆமாமா, இத விக்ரம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. அது மட்டும் இல்ல, விக்ரம்க்கு ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே தெரியாது. அவனுக்கு மாமா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அவங்களும் விக்ரம பார்த்த மாதிரி இருக்கும்லம்மா. ஹலோ, நீ எதுக்கு இப்படிலாம் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க போனா இங்க இருக்கிற மாதிரி தனித்தனியா இருக்க முடியாது. எல்லாரும் முன்னாடியுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம நடிக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என் கூட நெருங்கலான்னு பிளான் போடுறியா? இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்க சொல்லிட்டேன். டேய், நீ முதல்ல கிளம்பு போ. அப்போ உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் பிளான் போட்டேன்னு வெச்சுக்கோங்க. அத பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? இந்த ஜென்மத்துல நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, அது போதும்ல. எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஒளிறீங்க? யாரு என்ன சொன்னாலும் ஏன் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா தைரியமா வாங்க. சரி, கதை மித்திர சொல்லிட்டால, என்னமோ சொன்ன? தைரியம் இருந்தா மாப்பிள்ள வரட்டும், இல்லன்னா வரவேணா, நாம போலாம். டேய், தைரியம் இருந்தா வாடா, வாக்க போலாம். வா அக்கா, வாக்கா. டேய், தைரியம் இருந்தா வாடா, நல்லா கேட்டுக்கோ. தைரியம் இருந்தா வா. வா போலாம். என்னக்கா பாத்துட்டு இருக்க? இதான் சாக்குன்னு அவன் வராம இருந்துட போறான்டா. அதெல்லாம் வராம இருக்க மாட்டான். நல்லா அவன் ஈகோவை கிண்டி விட்டுருக்கான்ல, கண்டிப்பா வருவான். வராம இருக்க மாட்டான். நீ வேணா பாரு. வராம பாரு. சிரிக்காத, மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோ. இருங்க இருங்க, நானும் வரேன். என்ன உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல? மித்ரா, சிரிக்கிறியா? உங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அங்க என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் முடிவுல இருந்து நான் மாறவே மாட்டேன். ஏதோ நீங்களாம் கூப்பிடுறீங்களே, நான் வரேன். வண்டி அடியா? சரி, புண்ணியம் பண்ணிருக்கணும் மாப்ள. எங்க கூட வரையில, அதான் சொன்னேன். அடப்பாவி, கடல் மாதிரி இவ்ளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அங்க வந்து வேலைக்கார மாதிரி எங்க வீட்டுல கிடந்தானா? எல்லாம் நாடகம். சுத்த நாடக குடும்பமா இல்ல இருக்கு. உள்ள போய் பாப்போம். வெளியே நில்லுமா. யாருமா நீங்க? கேட் திறந்து உள்ள வரீங்க? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? மரியாதை மரியாதை கொடுத்து பேச பாரு. நீங்க யாரா வேணா இருங்க, இப்படிதான் கேட்காம கேட் திறந்துட்டு உள்ள வரதா? இங்க பாரியா, நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். வந்ததுல இருந்து நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்களே சொல்ல வேண்டியதானே நீங்க யாரு? அது சரி, உள்ள போய் உன் முதலாளி கிட்ட நாகு வந்திருக்கேன்னு சொல்லு. சொன்னா சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சொல்ல முடியாதா? ஏன்யா? ஏன்? ஏன்னா அவங்க யாருமே வீட்ல இல்ல. அவங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே தானே போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டே போறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறீங்களா? அதெல்லாம் முடியாதுமா. அவங்க வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். 4-5 நாள் ஆகுமா? ஏன்? அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கோங்க. போங்க. காலங்காத்தால வந்து. சரி, எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா?
ரொம்ப தேங்க்ஸ். ம் போங்கம்மா. ஒரு வேலைக்காரன், இவனுக்கு எவ்வளவு திமிரு பாரு. ஓஹோ, என் குடும்பத்தையே சீரழிச்சிட்டு என் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு உங்க வீட்டு விசேஷத்துக்கு குடும்பத்தோட போயிருக்கியா? நான் வரேன், வந்து உங்களுக்கு வச்சுக்கிறேன். டேய் இருங்கடா, யாரோ வந்திருக்காங்கன்னு என் தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். தாத்தா தாத்தா, வெளியே யாரோ கார்ல வந்திருக்காங்க. யாரா? வாசுகி குடும்பம் போல. கமலா, வந்து பாரு யாரும் வந்திருக்காங்கன்னு. வாசுகி குடும்பம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா. இதோ வரேங்க. நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருங்க. சரி. அடடே, வாங்க 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 பாட்டி. எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? பிரயாணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வாங்க. வணக்கம் மாமா, இது என்னோட பையன். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். அது என் மருமக. வணக்கம். வணக்கம்மா. இது என் பேரன். அப்புறம் அவ அருண், என் தம்பி. வணக்கங்க. வணக்கம். சொன்ன மாதிரியே 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க. என்ன அத்தை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க 80வது கல்யாணத்தை கண்ணால பார்த்து உங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் நீயும் புருஷனும் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கீங்க. என்ன ராம்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா மாமா, உங்களுக்கு தான் தெரியுமே, அவரு இந்த நேரம்னு பார்த்து வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டாரு. இங்க இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் அதுதான் அவருக்கு முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம்தான். அதான் சொல்லிட்டேன் வாசுகி, உன் புருஷன் 7 தலைமுறைக்கும் சேர்த்து புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காரே. இல்ல மாமா, அவர் இன்னைக்கு எங்க கூட வரலையே தவிர மனசெல்லாம் அவருக்கு இங்கதான் இருக்கும். சந்தோஷமா. அதான் நீங்க குடும்பமா வந்திருக்கீல, அதுவே போதும் எனக்கு. என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. பசங்களா, நீங்களா போய் விளையாடுங்க, போங்க. மம்மி, நானும் அவங்க கூட போய் விளையாடட்டுமா? சரி, விளையாடு போ. சரிம்மா. குடிமாவுல பார்த்து விளையாடணும். சரி வாங்க உள்ள போலாம். தாத்தா, எனக்கு ஒரு கால் வந்துருச்சு, நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? தாராளமா பேசிட்டு வாப்பா. வாத்தியார்ட்ட பசங்க கேட்கற மாதிரி கேட்கற. இது உன் வீடு, நீ எப்போதும் போல இருக்கலாம். பேசிட்டு வா. தேங்க்ஸ் தாத்தா. அம்மா உள்ள போங்க. மாம்ஸ் பாத்துக்கோ. போயிட்டு வாப்பா. கமலா, உள்ள கூட்டு போய் அவங்க தங்குற ரூம் காமி. ரொம்ப அலைச்சல்ல வந்திருப்பாங்க. கூட்டு போ போ. நீ எங்க நழுவ பாக்குற? நழுவ பார்க்கல மாமா, உள்ள போக சொன்னீங்க, போயிட்டு இருக்கேன். நீ என் கூடவே இரு. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. மாமா, நீங்க என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கல்யாணத்தை பத்தி தானே? ஏய், இது அதெல்லாம் இல்ல, வேற விஷயம். வேற விஷயமா? அப்படி என்னது வேற விஷயம்? ஏய், உன் அக்கா பையன் வினய் இருக்கான்ல, அவனுக்கும் அவன் சம்சாரத்துக்கும் ஏதோ சரியில்லையே. அது உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? அன்னைக்கு கல்யாணத்துக்கு அழைக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தோம்ல, அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதான் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே வர சொன்னேன். இந்த பாருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நிச்சயம் கல்யாணம் முடிஞ்சு திரும்பி போகும்போது 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல தம்பதிகளாத்தான் திரும்பி போவாங்க. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். வீட்டுக்கு வந்தப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை தெரிஞ்சது இங்க கூட்டு வந்து சேர்த்து வைக்க பாக்குறீங்க பாருங்க. பயங்கரமான ஆளு மாமா நீங்க. ஏய், பயங்கரமான ஆளா இல்லாம சாதாரண ஆளா இருந்திருந்தா என்னைக்கோ பெட்டி படிக்கையோட அனுப்பியிருப்பாங்க. சூதானமா இருக்கணும்டா. அப்புறம் எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டாம். அப்புறம் இங்கேயே சண்டையை கட்டிக்கிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்க போறாங்க. என்னடா? ஐயோ மாமா, ஏற்கனவே நான் அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்ப இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்க பாக்குறீங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நான் எதுக்கு சொல்றேன்? சொல்ல மாட்டேன். சரி வா. சொல்ல மாட்டேன் தான் சொன்னேன். எதுக்கு இந்த அடி அடிச்சிட்டு போறாரு? இந்த வயசுல ஜிம்முக்கு போயிட்டு இருப்பாரோ? மீனாட்சி,
இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியலையேம்மா. அட என்ன மீனாட்சி, உனக்கு மூட்டு வலின்னு சொன்னப்ப நான் உன்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, டாக்டர் ராமகிருஷ்ணன் கிட்ட. ஆமா, அந்த டாக்டர் ராமகிருஷ்ணனோட சம்சாரம் தான் இவங்க. அவங்க டாக்டரோட மருமக மித்ரா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இப்ப உங்களுக்கு மூட்டு வலி பரவாயில்லையா? பாதிக்கு மேல குறைஞ்சிருக்குமா. டாக்டர் அதுக்கு தகுந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு. இப்ப கொஞ்சம் தேவல. கைராசியான டாக்டருமா. நீங்கெல்லாம் என்னையும் என் வீட்டுக்காரையும் பார்த்து இந்த வயசுலயும் நீங்க 2 பேரும் எப்படி புதுசா கல்யாணம் கட்டிக்கிட்டவங்க மாதிரி இருக்கீங்க, எங்களால அப்படி இருக்க முடியலன்னு கேப்பீங்க. மித்ராவும் ஹஸ்பண்டும் எங்களெல்லாம் விட ஒரு படி தாண்டி போயிட்டாங்க. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அந்யோன்யம். புருஷனை கேட்காம பொண்டாட்டி ஒரு பதிலும் சொல்ல மாட்டா, பொண்டாட்டியை கேட்காம புருஷனும் பதிலே சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு அவங்க அந்யோன்யமா இருப்பாங்க. அப்படியா? நெசமாவா? ஏமா, எங்களுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தாங்க. என்னம்மா அமைதியா இருக்க? கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லம்மா. இங்க எல்லாரும் கணவன் மனைவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அக்கறையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அது எப்படி தப்பாகும்? புருஷனை பொண்டாட்டி தானே அன்பா அக்கறையா கவனிச்சுக்கணும். அப்பதானே அவ மேல ஒரு இதுவா இருப்பாரு. நாம பண்ற தப்பே இதுதான். எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நாமளும் அன்பா அக்கறையா இருக்கோம்னு சொல்றோம். இங்க நம்ம எல்லார் மேலயும் அன்பாவும் அக்கறையாவும் இருக்கும். அம்மா மேல, அப்பா மேல, தம்பி மேல, தங்கச்சி மேல, அவ்வளவு ஏன் நம்ம வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிங்க கூட அன்பாவும் அக்கறையாவும் இருக்கும். இதுல இருந்து கணவன் மட்டும் விதி விலக்கா மாறினார்னா அது நம்பிக்கை. நாம கணவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நம்ம கூட அவங்க நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம். கணவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது உடைஞ்ச கண்ணாடி மாதிரி, மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. அன்பு அக்கறை எல்லாம் தாண்டி உறவு மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். கரெக்டா சொன்னமா. நீங்க உண்மையை தாங்க சொல்லிருக்கீங்க. இது கெட்டிக்கார பொண்ணு. மம்மி, என்னோட வாயேன் எங்க? மா, நீங்க பேசிட்டு இருங்க, விக்ரம் கூப்பிடுறான். சரிம்மா, நீ போ. வா. வாசுகி, உன் மருமக ரொம்ப கெட்டிக்காரிதான். எவ்வளவு பெரிய விஷயத்த சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போறா. அம்மா, எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுங்க. சரிங்க. வா வாசுகி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. வாசுகி, உன் மருமக சொல்றதெல்லாம் உண்மையா? அவங்க 2 பேரும் ஒத்துமையா தானே இருக்காங்க? நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அழைக்க வந்தப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளவு நெருக்கம் இல்லையே. எலியும் பூனையுமா தான் இருந்தாங்க. என்ன வாசுகி, அமைதியா இருக்க? உன் மருமக சொல்றதெல்லாம் உண்மையா? அத்தை, அதான் நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? கவலைப்படாத வாசுகி, கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியா போயிடும். நானும் அந்த நம்பிக்கையில தான் அத்தை இருக்கேன். பார்க்கலாம் கடவுள் என்ன செய்யறாருன்னு. கவலைப்படாதம்மா, கடவுள் எல்லாத்துக்கும் துணையா இருப்பாரு. என்ன தம்பி, வீடு உங்களுக்கு சௌரியமா இருக்கா? பிடிச்சிருக்குல்ல? சௌரியமா இல்லன்னா சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கு. ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க தம்பி, உடனே சரி பண்ணி கொடுத்துறோம். ஐயோ, ஒரு குறையும் இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படியே தான் இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீடு தானே. யோ, உனக்கு ஏதாவது குறை இருக்கு? என்ன? சும்மா குறை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எந்த குறையும் இல்ல. அவர் அப்படி ஏதாவது சொல்லுவாரு, நீங்க போங்க. ஏதாவது வேணா கூப்பிடுங்க, செஞ்சு தந்துறேன். சரிங்க. நீ பேசுற பேச்சுக்கு இன்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்கயா. மாப்ள, பொண்டாட்டி வரா. வாமா மித்ரா.
ஊர்ற எறும்பு கூட சும்மா இருக்கும் போல இருக்கு. நீ உன் கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட போல இருக்கு. வந்த உடனே காப்பி போட ஆரம்பிச்சிட்ட. அப்படிலாம் இல்ல மாமா. கமலம் பாட்டி தான் காஃபி கொடுத்து உங்க 2 பேருக்கும் கொடுக்க சொன்னாங்க. ஃபில்டர் காப்பியா? கமலமா போட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ஃபில்டர் காப்பியா தான் இருக்கும். சூப்பர் காப்பியா இருக்கும். இந்தாங்க. எனக்குலாம் வேண்டாம். ஏன் வினய் வேண்டான்னு சொல்றீங்க? இப்ப இத நீங்க வாங்கிக்கலனா கமலம் பாட்டி என்னதான் திட்டுவாங்க. திட்டுனா திட்டிட்டு போட்டோம். நீ திட்டு வாங்குறதுக்காகலாம் நான் காஃபி குடிக்க முடியாது, புரியுதா? எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம். டேய், ஏன்டா இப்ப டார்ச்சர் பண்ற? காப்பி தானே, அதான மித்ரா போட்ட காப்பியா? கமலாத்தை தானே காப்பி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு போக வேண்டியது தானே, குறைஞ்சா போயிருவேன். யோ மாம்சு, உனக்கு தெரியாது இது கமலம் பாட்டி தான் கொடுத்தாங்களா இல்ல இவளே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தாளான்னு. பழைய கமலம் பாட்டி மேல போடுறாளான்னு யாருக்கு தெரியும்? மாமா, சத்தியமா சொல்றேன் மாமா, இந்த காஃபியை கமலம் பாட்டி தான் கொடுத்தாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க மாமா, ப்ளீஸ். ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்பணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? காஃபி வேண்டானா வேண்டாம், எடுத்துட்டு போ. சும்மா பிளான் போடுறாளாம், பிளான். இங்க பாரு, உன் பிளான்லாம் செல்லாது. நான் தான் கிளம்பி வரும்போது தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ற? இவர் மித்ரா, உனக்கு நான் லாஸ்டா சொல்லிடுறேன், இந்த ஜென்மத்தில் நாம 2 பேருமே சேரவே முடியாது, அவ்வளவுதான். என்ன, இந்த ஜென்மத்துல சேர மாட்டீங்களா? வினய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. வந்த இடத்துலயும் இப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? உங்களை எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? மாமாவும் அத்தையும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சண்டை போடுற விஷயம் வெளியில யாருக்காவது கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? உங்க மேல இருக்கிற மரியாதை தான் போகும். 2 நாள் தான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாமாவுக்கும் அத்தைக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க சண்டைய வீட்ல போய் போட்டுக்கோங்க. மா, நான் அமைதியாதான் இருக்கேன். இவ்வளவு வந்து என்கிட்ட தேவையில்லாம் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. சும்மா காஃபி குடுக்குறேன், டீ குடுக்குறேன்னு என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவ எப்படா உன்னை டார்ச்சர் பண்ணா? நீதான் அவ பின்னாடியே சுத்தி உன்னை ஏத்துக்க சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த. இப்ப வந்து உன் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாங்கிற. வினய், என்னடா இதெல்லாம்? இங்க பாருமா, நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கேன். இவதான் மாறிக்கிட்டே இருக்கா. இவ வானா வரதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன வீட்டு நாய்க்குட்டியா? டேய் வினய், இன்னும் ஏன் அந்த பழைய கதையே பேசிட்டு இருக்க? நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி யோசி. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நான் என் எதிர்காலத்தை பத்தி நல்லாவே யோசிச்சிட்டேமா. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். இன்னும் 2 நாள் தான், அப்புறம் இந்த விசேஷம்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போன உடனே தயவு செஞ்சு இவ்வளவு வீட்டு விட்டு எங்கேயா தனியா அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறமும் இவ அந்த வீட்டுல இருந்தா அப்புறம் என்ன அந்த வீட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. எங்கேயாவது பரதேசம் போயிடுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சொல்லு. மித்ரா, அழாதம்மா. இங்க பாரு, சும்மா என்ன சமாதானப்படுத்தணுங்கிறக்க அதை தேவையெல்லாம் பேசணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என்னைக்கு நல்ல கோவம் வந்திருக்கு? எப்போ கெட்ட கோவம் தானே வருது? கோவம் ஒரு மாமா, இது நம்ம வீடாடா உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு? ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா வெளியில தெரிஞ்ச நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாங்க? யோ, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னேன், சும்மா இருந்தவன வாவான்னு நீங்களா தானே கூப்பிட்டீங்க. தேவெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. டேய், அவன் சொல்றதும் நியாயம் தானடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இதை இப்படியே விட்ட சரிப்பட்டு வராது. நம்மளே அதிரடியாக முடிவெடுத்தா தான் உண்டு. யாரு? நான் தான் வாசுகி. மாமா தான் கூப்பிடுறாரு. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், கொஞ்சம் வெளியில வரீங்களா? மித்ரா, கண்ணை தொடச்சுக்கோ. வா. யோமாப்சே, நானா வரேன்னு சொன்னேன், சும்மா தேவலாம் கூட்டு வந்து உட்கார வச்சு ஏதோ கண் கலங்கி டிராமா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு
அதுக்கு நீ கூட வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். வாடா, சும்மா முறுக்கிட்டு வாடா. என்ன மாமா? பொம்பளை பிள்ளைங்க இங்க யாரும் இருக்க வேண்டாம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. சரி. என்ன தாத்தா அவங்கள அனுப்பிச்சிட்டீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமையா, அது ஒரு ரகசியம், கோலாகல ரகசியம்.